பொதுவாக வருஷத்துக்கு செய்வாங்க. ஆனால் வேப்பம்பு கிடைக்காதால இது நானாக வேப்பம்பு வடகத்தில் கண்டுபிடிச்சது. வாவ், அறுசுவையும் சேர்ந்தது. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று வேப்பம்பு வடகத்தில் எப்படி பச்சடி செய்யலாம் என்பதை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சட்டி சூடாகினதும் நல்லெண்ணெய் ஒரு 3 மீசக்கரண்டி அளவு விட்டிருக்கிறேன். இதுக்குள்ளே 7 வேப்பம்பு வடகம் அளவுக்கு போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். இங்கு வேப்பம்பு கிடைக்கிறது இல்லை, அதனால தான் நான் இப்படி வேப்பம்பு வடகத்தில் இப்படி பச்சடி செய்யலாம்ன்றதை கண்டுபிடிச்சேன். நான் இது என்னோடய சொந்த கண்டுபிடிப்பு. ஆனால் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கும். அந்த அறுசுவையும் சேர்த்த மாதிரி இந்த வேப்பம்பு வடகத்தில் செய்ய போகிறேன். இது சித்திரை வருஷ பிறப்புக்கு எடுத்தது. நேரம் இல்லாத காரணத்தால் நான் இப்போ இது பதிவேற்றுறேன் இந்த காணொலியை. வருஷப்பிறப்புக்குன்னு மட்டுமில்லை, உங்கள் வீட்டில் சின்னாக்கிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் வயிற்றில் பூச்சித்தோல் இருந்தால் அந்த டைமில் கூட நீங்கள் செய்து சாப்பிடலாம். அது மட்டுமில்லை, சுகருக்கும் இது நல்ல டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தால் அவங்களும் இது செய்து சாப்பிடலாம். அத்தோடு இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க கூட சாப்பாட்டில் வேப்பம்பு சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு பரிகார நிவர்த்தியாக உங்களுக்கு அமையும். இப்போ நான் அடுப்பு ஓஃப் பண்ணிட்டு தான் அந்த ஹீட்டில் அந்த கறி வேப்பிலையை பொரிச்செடுக்கிறேன். கறி வேப்பிலை இது கரு வெப்பத்தை குறைக்கிற இலைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதோட செத்தல் மிளகாயும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வெட்டு மிளகாத்தூள் போடுறதால அது சேர்க்கலை. இப்போ பாருங்கள், உப்பில் உவர்ப்பு சுவை இருக்குது, இந்த மஞ்சளில் துவர்ப்பு சுவை இருக்குது, அதோட இந்த கறிவேப்பிலையிலையும் துவர்ப்பு சுவை இருக்குது. இந்த மிளகு, செத்தல் மிளகா, இல்லை வெட்டு மிளகாத்தூள் இதுகளெல்லாம் உரைப்பு இருக்குது. வேப்பம்பு வடகத்தில் கசப்பு இருக்குது. இதோட நான் மாங்காய் சேர்க்க போகிறேன். மாங்காயில் புளிப்பு இருக்குது. அதோட பனங்குட்டான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். அதில் இனிப்பு இருக்குது. அப்போ 6 சுவையும் எங்களுக்கு வந்துட்டுது. இந்த 6 சுவையும் சேர்த்து செய்கிறது தான் வருஷப்பிறப்புக்குரிய வேப்பம்பு பச்சடி. நான் வேப்பம்புக்கு பதிலாக வேப்பம்பு வடகத்தை பொரிச்சிட்டு எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் மிகவும் டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இப்போ நான் வெட்டு மிளகாத்தூள் போடுறதால இந்த வெட்டு மிளகாத்தூள் ரோஸ்டட் பண்ண மிளகாத்தூள். அப்போ அது துருக்கி கடையில் வந்தேனால் அதோட இது காஷ்மீர் சில்லி நல்ல கலரையும் கொடுக்கும், நல்லா இருக்கும். இங்கே செத்தல் மிளகாய் இருந்தால் அதில் ஒரு 2 ஆக கூட பொறுத்தையில் 2-3 உங்களோட தேவைக்கிட்ட பொரித்து போட்டு இடிக்கலாம். இதுக்கு நான் பழப்புளி ஒரு புளியும் போடலை, இந்த மாங்காயில் இருக்கிற புளிப்பு தான். இது பாருங்கள், இது ஒரிஜினல் பனங்குட்டா. நான் இங்கே தான் எசன் இதில் வேண்டேன், எசன் என்ற இடத்துல வேண்டேன். நான் நார்மலாக இப்படி ஓலை குட்டானுக்குள்ளே வெறும் சர்க்கரையை ஊற்றி வரும். ஆனால் இது ஒரிஜினல் அந்த டேஸ்ட்டோடு இருக்குது. இல்லை, ஒரு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு நான் சுரண்டி எடுத்துருக்கிறேன் கத்தியால். இப்போ ஒரு பாதி மாங்காயை சின்னதாக கொத்தி எடுத்துருக்கிறேன். இது கலர் பழுத்த மாதிரி இருக்கா, அது புளிப்பு. இப்போ இதுக்குள்ளே எல்லாத்தையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ அக்சராக தான் மிக்ஸ் பண்ண போகிற அடம் பிடிச்சி மிக்ஸ் பண்ணுறான். வடிவா மிக்ஸ் பண்ணணும் மகள். எடுத்து காட்டுறான், கவராக்கு எடுத்து காட்டுறான் மிக்ஸ் பண்ணிட்டு. இதோ அறுசுவையும் சேர்ந்த வேப்பம்பு வடக பச்சடி. இதோ சுட சுட வெள்ளை அரிசிச்சோத்தோட, ஏதாவது ஒரு வெள்ளை அரிசிச்சோத்தோட இந்த வேப்பம்பு வடக பச்சடியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். வேப்பம்பு இல்லாத பட்சத்தில் வேப்பம்பு வடகம்
வேப்பம்பு கிடைச்சா நீங்கள் வேப்பம்புவே வச்சு செய்யலாம். நான் வந்து இன்றைக்கு எக்ஸ்ட்ராவாக பாவக்காய் குழம்பும் பாசிப்பயிறு வெள்ளைக்கறியும் வச்சுருந்தேன். ஆனால் இந்த வேப்பம்பு வடக பச்சடி தனியாக சோறோடு சாப்பிடத்தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு காணொளியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நன்றியுடன் தீபா.